கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்களில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நிறைவேறிற்று. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்த ரசத்தை குடித்தது இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். இயேசு மனிதனாக மண்ணில் வந்த நோக்கம் மண்ணுலகின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட வேண்டும் என்பதே. இதோ நிறைவேறிவிட்டது. சுற்றியிருந்த மக்கள் நினைத்தது போலவே, ஆளும் வர்க்கம் நினைத்தது போலவே இது அவர்களுடைய வெற்றி அல்ல. எல்லாம் முடிந்தது என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் எல்லாம் நிறைவேறியது என இயேசு அதை தனது வெற்றியாய் மாற்றி எழுதினார். எல்லாம் நிறைவேறியது எனும் இந்த வாக்கியம் நமது வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை விதைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. தந்தையே, இதோ என் வருகையின் நோக்கம் நிறைவேறிற்று. அவர் பாலை நில சோதனையிலும் விழவில்லை, பாறை நில சோதனையிலும் விழவில்லை. எல்லாம் நிறைவேறியது. உலகின் பாவத்தை உடலில் சுமந்து உயிரையே உதறிவிட்டேன். எல்லாம் நிறைவேறியது. இயேசு பாவத்துக்கான முழு விலையாய் தன்னை அழித்து விட்டதன் அடையாளம் இது. திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று தான் உரைத்தபடி பல இறைவாக்குகளை தன் வாழ்வில் நிறைவேற்றியவர். இறைவன் தன் மகன் இயேசுவின் மீது வைத்திருந்த மீட்பின் திட்டத்தை தான் நிறைவேற்றிய வெற்றி களிப்பில் வெற்றி கனியை ருசித்த போர் வீரனைப் போல், இலக்கை வெற்றியுடன் எட்டிய ஓட்டப்பந்தய வீரனைப் போல் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி ஆவியை ஒப்படைத்தார். அன்பு இறைவா, நீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு எங்கள் பாவங்களை சாபங்களை நீக்கினீரே. நாங்களும் சிலுவை பாடுகளை நினைத்து பார்த்து மனம் மாற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.